உலக தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் செந்தில்குமார். இந்த பதிவில் நான் பார்க்க போகிறது முக்கியமான ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி வந்து அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கும் பாஜக ஆதரவாளர்களுக்கும் தேசியவாதிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலான ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி வந்திருக்கு. அது என்ன செய்தி அப்படின்ற பற்றின பின்னணியை இந்த தகவல் நம்ம பார்த்துடலாம். நம்முடைய அன்பு சகோதரர் இதற்கு முன்னாடி இருந்த மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் வந்து மீண்டும் அவரை வந்து மாநில தலைவராக கொண்டு வரதுக்கான முயற்சியில் நான் ஈடுபட்டிருக்கேன். நான் வந்து நேரடியாக நான் அதை வந்து அமித்ஷா அவர்களுக்கோ மோடி அவர்களுக்கோ நேரடியாக போய் பார்த்தே சொல்லியே நான் செஞ்சிடலாம். இருந்தாலும் நான் எப்பவுமே வந்து அரசியலில் நான் அந்த கிரெடிட்டை வந்து எப்பவுமே எடுத்துக்க மாட்டேன். பெரியவங்களுக்கு நான் அந்த கிரெடிட்டை கொடுத்துருவேன். மரியாதைக்குரிய பிரதமர் அவர்கள், நம்முடைய மாண்புமிகு பிதாமகர் நம்முடைய நரேந்திர மோடி அவர்களுக்கும், அப்புறம் கலியுக சாணக்கியர் அமித்ஷா அவர்களுக்கும் அதை நான் கொடுத்துருவேன். எதாக இருந்தாலும் கொடுத்துட்டு அவங்க மூலமாக அந்த விஷயத்தை செயல்படுத்த சொல்லுவேன். கடிதம் மூலமாகவோ மெயில் மூலமாகவோ இல்லை என்னுடைய பிஏக்கள் அனுப்பி வைப்பேன். நான் நேரடியாக எங்கேயும் போகிறதில்ல, அதுவும் செய்கிறதில்ல. தேவையான விஷயங்களை கொடுத்துருவேன். அதுக்கு முக்கிய காரணம் இருக்குது. இப்போ நான் நினச்சா கமலாலயத்திலே போயிட்டு முக்கியமாக அமைப்பு பொதுச் செயலாளர்கிட்ட பேசி பல விஷயங்கள் நேரடியாக சொல்லிவிட்டு அப்படியே நேரடியாக போயிட்டு மோடிகளை பார்த்துட்டு அமித்ஷாவை பார்த்து சொல்லிடலாம். ஆனால் இதற்கு முன்னாடி நான் வந்து கட்சியில் பிரச்சார பிரிவு தலைவராக இருக்கும்போது நான் வந்து என்னோடய வளர்ச்சி பிடிக்காமல் என்னை கட்டம் கட்டி என்னை நீக்கணுன்ட்டு தேவையில்லாமல் எனக்கு கமலாலயத்துக்கு ஒரு 2-3 தடவை அலைய வச்சாங்க. நான் போய் சொல்லிட்டேன், இந்த மாதிரி சீப்பாக நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து கேவலமாக நடந்தீங்கன்னா நான் கமலாலயம் வாசலை நான் மிதிக்கவே மாட்டேன். எனக்கு என்றைக்கு வந்து மரியாதை கிடைக்குதோ நான் வந்து சொல்கிறத மோடி அவர் அமித்ஷாவை ஆமோதித்து பல்வேறு விஷயங்களை மேலத்தில் சொல்லி சில தலைவர்கள் வருவாங்க. அதுக்கு பிறகு எனக்கு உரிய மரியாதை என்றைக்கு நீங்கள் கொடுத்து என்னை வந்து கூப்பிட்றீங்களோ அன்றைக்கி தான் நான் கமலாலய வாசலையும் மிதிப்பேன். அது வரைக்கும் நான் மிதிக்க மாட்டேன்னு நான் சபதம் எடுத்தேன். இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே, இன்னும் சொல்லப்போனால் 2019 அந்த காலகட்டம் நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறமா 20 இந்த கொரோனா பீரியட் வந்ததில்ல, அந்த டைமில் இந்த மாதிரி வந்து எனக்கு அவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க. அதே மாதிரி பிரச்சனை தான் வந்து இன்றைக்கி அண்ணாமலைக்கும் நடந்தது. அண்ணாமலைக்கு வந்து டார்ச்சர் கொடுத்தாங்க. நிறைய பேர் அண்ணாமலை இருக்கக்கூடாதுன்னு நினச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாற்றப்பட்டார். அண்ணாமலை செய்து சில தவறுகள் வந்து அதில் அடக்கம். அவர் வந்து என்கிட்ட ஆலோசனை வந்து கேட்டிருந்தாருன்னா அப்போயே அவர் வந்து மிகப்பெரிய அளவில் உருவாக்கியிருப்பேன். அவர் தவறு பண்ணிட்டார். அதற்கு பிறகு அவர் வந்து அப்போவே கொல்லணும்லாம் ட்ரை பண்ணாங்க. அவர் அண்ணாமலை அவர்களை ஏதாவது செய்யணும், பழி தீக்கணும் அப்படின்ட்டு அவரோட வளர்ச்சி பிடிக்காமல். அதுக்கப்புறம் நான் மேலிடத்தில் சொல்லி தான் அவருக்கு வந்து ஒய் பிரிவு பாதுகாப்புலாம் இசட் பிரிவு பாதுகாப்பு அந்த மாதிரிலாம் கொடுக்கப்பட்டது. இப்போ மறுபடியும் அண்ணாமலை அவர்கள் வந்து பாஜகவுடைய மாநில தலைவராக கொண்டு வரதுக்காக பல்வேறு விஷயங்களை குருமூர்த்தி அண்ணா, நான் பெரிதும் மதிக்கத்தக்க சோ அவர்களின், என்னுடைய மானசீக குருவான சோ அவர்களின் வழித்தோன்றலாக வந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய நம்ம குருமூர்த்தி அண்ணா கிட்ட கொடுத்துருக்கேன். அவங்க தான் இதை வந்து அமித்ஷா அவர்கிட்ட பேசி சில விஷயங்களை வந்து முன்னெடுப்பாங்க. ஸோ அப்படி எடுக்கும் பொழுது இப்போது மறுபடியும் அண்ணாமலை அவர்கள் கண்டிப்பாக நம்முடைய பாஜகவுடைய, தமிழக பாஜகவுடைய மாநில தலைவராக வந்துடுவார். இப்போ ஒரு வந்துடுவான்ற அந்த விஷயம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச உடனேயே அண்ணன் நயினார் அவர்களும், அதே மாதிரி குறிப்பாக அதிமுகவுடைய எடப்பாடி அவர்களும் ஏற்கனவே அவங்களாம் வந்து இந்த கொலை அந்த மாதிரி விஷயத்துலலாம் கரகண்டவங்க. ஏற்கனவே கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் எடப்பாடி அவர்கள் மேலே தமிழக அரசாங்கமே, ஸ்டாலின் அவர்கள் தமிழக அரசாங்கமே நடவடிக்கை எடுக்கலாம் பேச்சுவார்த்தை நடக்குது. எப்போ வேணாலும் அவர் வந்து கைது பண்ணுவாங்க எடப்பாடி அவர்கள், ஸ்டாலின் அவர்கள். இந்த சூழ்நிலை நிலவிட்டே இருக்கிற இந்த சூழ்நிலையில் எடப்பாடி அவர்கள் என்ன நினைக்கிறார், அண்ணாமலை வந்து தனக்கு போட்டியாக நினைக்கிறார். கொங்கு மண்டலத்தில் எப்படி செந்தில் பாலாஜிக்கும் அண்ணாமலைக்கும் போட்டி இருந்ததோ அது மாதிரி எடப்பாடி அவர்களுக்கும் அண்ணாமலைக்கும் மிகப்பெரிய போட்டி நிலவுது. இதனால் அண்ணாமலை அவர்களுடைய மறுபடியும் ஒரு தலைவராக வந்துட்டார்னா கண்டிப்பாக ஒரு சிஎம் ஆகிடுவார் அண்ணாமலை. அது வந்து எடப்பாடி அவர்களுக்கும் நயினாருக்கும் நல்லாவே தெரியும். இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு அண்ணாமலை இதை பண்ணணும், அண்ணாமலை வரவிடக்கூடாது, அவரை வந்து ஏதாவது ஒன்று செஞ்சணும்னு அவர் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துறதுக்காக இந்த திட்டம் தீட்டுறாங்க அப்படின்ற விஷயம் வந்து நான் கேள்விப்பட்டேன். இதில் வந்து எந்தளவுக்கு உண்மை இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து நிதானமாக விசாரிக்கலாம் முடியாது. இப்படி ஒரு விஷயம் வருதுனாலே அண்ணாமலை அவர்கள் வந்தால் யாருக்கு பிரச்சனை, எடப்பாடிக்கு பிரச்சனை, நயினார் அவர்களுடைய பதவிக்கு பிரச்சனை. இப்போ இவங்க 2 பேருமே அதிமுக ஆளுங்க தான். முதல்ல அதிமுகவில் நயினார் இருந்தவர் தான். அதனால் எடப்பாடி அவர்கள் நயினாரை வச்சு ஏதாவது பண்ணி அண்ணாமலையோட உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் நம்முடைய பாஜக மேலிடம், நம்முடைய தேசிய தலைமை, நம்முடைய மரியாதைக்குரிய நம்முடைய அமித்ஷா அவர்களும் சரி, மோடி அவர்களும் சரி, இங்கே இருக்கக்கூடிய அமைப்பு பொதுச் செயலாளர் அவர்களும் சரி, நீங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தொண்டர்களுடைய நம்பிக்கை பெறக்கூடிய வகையில் அண்ணாமலை அவர்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படாத வகையில் அவருக்கு பாதுகாப்பை உருவாக்கி தரணும்.
அது நீங்கள் என்ன மாதிரி ஏற்கனவே அவருக்கு Z+ பாதுகாப்புலாம் போட்டிருந்தீங்களே, இப்போ ஒரு தலைவராக இல்லை அதனால் எடுத்துட்டிங்களா எனக்கு சரியாக தெரியல. இருந்தாலும் அந்த பாதுகாப்பை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அதிகப்படுத்தணும். அவர் அப்போ தான் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து வேலை செய்ய முடியும், அவர்களுடைய தலைவராக வந்து பண்ண முடியும். முதலமைச்சர் கேண்டிடேட்னால ஏற்கனவே விஜய் அவர்கள் வந்து களத்தில் வரானோடனே அவருக்கு எவ்வளோ பெரிய அச்சுறுத்தல் திமுகவால் ஏற்பட்டது. அப்போது அண்ணாமலை அவர்கள் வந்து இங்கே சிஎம் ஆக போகிறாரு, செந்தில்குமார் வியூகம் வந்து மோடி அவர்கிட்ட கொடுத்துட்டாரு, குருமூர்த்தி அவர்கள் வந்து அமித்ஷாவை சந்திக்க போகிறாங்க, இந்த சந்திக்கும் போது செந்தில்குமாரையும் கூப்பிட்டு கருத்து கேட்க போகிறாங்க, கமலயாளத்துக்கும் அமித்ஷா வரப்போகிறாரு அப்படின்னா இன்னும் பல விஷயங்கள்லாம் இவங்க டீல் பண்ணும்போது இங்கே இருக்க திமுக தரப்புக்கும் சரி, அதிமுக தரப்புக்கும் சரி, இங்கே இருக்க நயினார் அவர்கள் தரப்புக்கும் சரி, அண்ணாமலையை வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டியாளர் இருக்க போகிறாரு, அவர் சிஎம் ஆகிட போகிறார் அண்ணாமலை. இது அவங்க முன்னாடி தெரியுது. ஏன்னா செந்தில்குமாரோடைய வியூகம் அப்படிப்பட்ட வியூகம். நான் எப்படி வியூகம் அமைப்பேன்னு எல்லாருக்கும் தெரியும். குறிப்பாக திமுகவுக்கு நல்லாவே தெரியும், எடப்பாடி அவர்களுக்கு கிளியராக தெரியும். ஏன்னா எடப்பாடி அவர்களை துருப்புச்சீட்டாக பயன்படுத்தி தான், அவர் என்னுடைய கையாட்டி பொம்மையாக நான் பயன்படுத்தி தான் இந்த பல விஷயங்கள் நான் வந்து செய்வேன், செயல்படுத்த சொல்லுவேன். அவர் அதை செய்வார். அவருக்கு வந்து நல்லது செய்தால் நினைப்பேன் நான். அவர் தாந்தோண்டித்தனமாக நம்ம ஒன்று சொன்னால் அவர் வந்து அவர் தான் பெரிய ஏற்கனவே சிஎம் இருந்தவர் இல்லையா, அந்த மமதையில் அவர் வந்து நான் பெரிய கட்சியோட பொதுச் செயலாளர், நான் யாரும் மதிக்கும் அவசியம் இல்லை, நான் அப்படி தான் பண்ணும் அப்படின்னு அவராக ஒன்று பண்ணிவிடுவார். அதனால் அவர் இப்போ சிக்கலில் போய் மாட்டிப்பார். இந்த பழமொழி சொல்லுவாங்கள்ல, போகிற ஆசிரியை கூப்பிட்டு எனக்கு ஒரு ஆப்பு வச்சுட்டு போப்பான்ற மாதிரி எடப்பாடி அவர்கள் அவரே ஆப்பை தேடி உட்காந்துப்பார். அந்த மாதிரி தவறு பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஆட்களை நம்ம காப்பாற்றணும் ட்ரை பண்ணாலும் அது வந்து முடியறதில்லை, அவங்களா போய் சிக்கலில் மாட்டிக்கிறாங்க. அதனால் இப்போ எல்லாருக்கும் வந்து பொது எதிரியாக அண்ணாமலை வந்துட்டார். இப்போ அண்ணாமலை தலைவராக இங்கே வந்துட்டாலே அடுத்தது சிஎம் தான், அது யாரும் தடுக்கவே முடியாது அப்படின்றதுனால அண்ணாமலையை தான் ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. அதனால் அவருக்கு பாதுகாப்பை பலப்படுத்தணும்னு நான் வந்து பாஜகவுடைய தொண்டனாகவும் ஒரு பிஜேபி கிங்மேக்கராகவும் சிறப்பு அரசியல் ஆலோசகராகவும் நான் வந்து அண்ணாமலை மேலே ஒரு அன்பு கொண்ட சகோதரனாகவும் இந்த விஷயத்தை மேலிடத்துக்கு சொல்கிறேன். பார்த்து உடனே நடவடிக்கை எடுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஜெய் ஹிந்த்.